ஆண்டவரும் மறுமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் இந்த நாளிலும் கூட நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்துடைய முன்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். நம் வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்குறோம், நம் வாழ்க்கையில் நம்முடைய வேலையின் உயர்வில் ஒரு தடை இருக்குது. அப்புறம் சம்பள உயர்வில் பார்க்கணும், அதில் ஒரு தடை இருக்குது. திருமண வாழ்க்கையில் ஒரு தடை இருக்குது. இல்லாட்டா நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம், ரொம்ப நாளாக இந்த காரியத்தை செய்யலாம்னு சொல்லி யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் அவைகள் தடையாகவே நின்று கொண்டு இருக்கு. காரணம், ஆண்டவர் நமக்கு முன்பாக போகாதது தான். அதனால தான் வசனம் சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார்னு சொல்லி. அப்போ நமக்கு இருக்கிற தடைகள் மாறணும், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறணும், நம்மளுக்கு காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு முன்பாக போகும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படிப்பட்ட தடைகள் வேணால் இருக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கைகள் தடையாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீங்கள் போய் எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பான்னு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்ற அவர் போதுமானவர். அவர் தடைகளை உடைத்து அவர் உங்களுக்கு பதில் தர அவர் போதுமானவர். நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி அந்த தடைகளின் ஊடாகவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதித்தால் அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. அப்பா, நீ தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவர். அப்பா, தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக நீங்கள் போய் அப்பா எங்களுக்கு இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு நீங்கள் அதில் ஒரு ஜெயத்தை தந்துருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. அப்படி கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போகும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் மாறும். God bless you. God bless you.